ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பலாக்காய் சிப்ஸ். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் பலாவை கட் பண்ணி அதுல இருந்து பலாக்காய் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பலாக்காய்களை தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பலாவுல இருந்து எல்லா காய்களையும் எடுத்தாச்சு. அதை இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை பொரிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணி அதில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் நல்லா சூடானதும் பொரிக்க தேவையான எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்ப கட் பண்ணி வச்சிருந்த பலாக்காயை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். இப்போ இதை அப்பப்ப லைட்டா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. ஒரு முக்கால் வாசி வெந்ததும் இதை இப்ப எடுத்துடலாம். இதை 2 டைம் எண்ணெயில பொரிச்சு எடுக்கணும். அப்பதான் நல்லா கிறிஸ்பியா இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணியாச்சு. இன்னொரு டைம் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி பொரிச்சு வச்சிருந்த சிப்ஸை மறுபடியும் சேர்த்துக்கலாம். ஏன்னா அது முக்கால் வாசி தான் வெந்திருக்கு. நல்லா வேகணும். இப்போ ஒரே டைம்ல போட்டு எடுத்தா அந்த அளவு கிறிஸ்பியாவும் டேஸ்டாவும் இருக்காது. இந்த மாதிரி 2 டைமா போட்டு எடுத்துக்கோங்க. இப்ப சிப்ஸ் நல்லா வெந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கட்டும். இது வேகட்டும். அதுக்குள்ளேயும் உப்பு மிளகாய் பொடியும் ரெடி பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பும் மிளகாய் பொடி எடுத்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப இந்த மாதிரி கலர் நல்லா சேஞ்ச் ஆனதும் சிப்ஸ் எடுத்துடலாம். சிப்ஸை எடுத்ததும் அந்த சூடோடையே அதுல உப்பு மிளகாத்தூளையும் சேர்த்துக்கோங்க. அப்பதான் நல்லா ஒட்டும். இப்போ எல்லா சிப்ஸையும் பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை இந்த மாதிரி நல்லா குலுக்கி விட்டுக்கோங்க. அப்பதான் உப்பு மிளகாய் பொடியும் சிப்ஸ்ல நல்லா ஒட்டும். இப்போ நம்மளோட பலாக்காய் சிப்ஸ் சூப்பரா ரெடி ஆயிருச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.